கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 19 நாளாகிய இன்று அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளிலே அன்னை மரியாளோடு பயணிப்போம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது கடவுள் மோசே வாயிலாக உடன்படிக்கை பேழையை செய்ய சொன்னார் என்பதையும், அந்த உடன்படிக்கை பேழையானது சாலமோன் அரசர் ஆலயம் கட்டி முடித்த பொழுது அதனுள் வைக்கப்பட்டது என்பதையும் நாம் வேதத்திலே காணுகின்றோம். ஆக ஆதியிலே பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட அந்த உடன்படிக்கையின் பேழை எப்படி அன்னை மரியாளோடு நம்மால் இணைத்து பேச முடியும்? உடன்படிக்கையின் பேழை, அதனுடைய தொடர்ச்சி என்ன? அதனுடைய தொடர்பு என்ன? ஏன் உடன்படிக்கையின் பேழையை அன்னை மரியாளோடு நாம் இணைத்து பேச முடிகிறது என்று நாம் சிந்தித்தோம் என்றால், இந்த உடன்படிக்கையின் பேழையில் இருந்த பொருட்கள் என்ன என்ன என்பதை நாம் முதலில் காண வேண்டும். அது என்னவென்றால், அந்த உடன்படிக்கையின் பேழையில் தாவீது அரசனால் வைக்கப்பட்டது மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும், ஆரோனின் தளிர்ந்த கோலும், உடன்படிக்கையின் கற்பலகைகளும், இந்த 3 பொருட்களும் காணப்பட்டது. அதாவது பாலைவனத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவை சேகரித்து வைத்திருந்த பொற்சாடி, ஆரோன் வைத்திருந்த தளிர்ந்த கோல் மற்றும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகை, உடன்படிக்கையின் கற்பலகை, இந்த 3ம் தான் அந்த உடன்படிக்கையின் பேழையிலே வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3ஐயும் எப்படி அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்று நாம் இணைத்து சொல்ல முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையான இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையினுடைய உதரத்திலே கருவாக வளர்ந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக அந்த அன்னை மரியாள் பெற்றுக் கொடுத்தாள். எனவே இந்த 3 பொருட்களும் எப்படி இறை பிரசன்னத்தை உருவாக்கி கொடுத்ததோ, அதே போல அன்னை மரியாளுக்குள் அந்த உதரத்தில் இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 1, உடன்படிக்கையான கற்பலகை. இறைவனுடைய வார்த்தை அந்த கற்பலகையில் பொதிக்கப்பட்டிருந்தது. அன்னை மரியாளுடைய உதரத்தில வார்த்தையே உருவான மனித உடல் எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அன்னை மரியாளுடைய உதரத்திலே கருவாக தாங்கப்பட்டார். 2வது, பாலை நிலத்திலே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா, அதை பாதுகாத்து வைக்கப்பட்ட பொற்சாடி இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொல்லுவார், நானே வாழ்வு தரும் உணவு என்று. அன்று அவர்களுடைய பசியை போக்குவதற்காக வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை எடுத்து உண்ணார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் பசி போக்கப்பட்டது. ஆனால் நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நம் அனைவருக்கும் உணவாக கொடுத்தார். அந்த உணவைத்தான் அன்னை மரியாள் தன் உதரத்திலே தாங்கி பிடித்தார். 3வது பார்க்கின்ற பொழுது ஆரோனின் தளிர்ந்த கோல். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 12வது அதிகாரம் 5ஆம் இறைவசனம் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது என்று சொல்லுகிறார்.
ஆரோனின் தளிர்ந்த கோலானது அந்த பேழையிற்குள் இருக்கின்ற பொழுது, இங்கே எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய உதரத்தில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தளிர்ந்த கோலை போல காணப்படுகிறார். ஆக உடன்படிக்கையின் பேழையில் வைக்கப்பட்டிருந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வுதரும் உணவாகவும், தளிர்ந்த கோலாக காணப்படுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கற்பலகையாக, உடன்படிக்கையின் கற்பலகை போல வார்த்தையாக இருந்தவர் அன்னை மரியாளுடைய உதரத்தில் தங்கினார் என்பதையும் நாம் காணுகின்றோம். இதோடு நாம் நிறுத்திவிட முடியாது என் பிரியமான என்பது சகோதர சகோதரிகளே. இவற்றின் வாயிலாக அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்று சொன்னாலும், அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகின்ற பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி 1:39 நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். அதே போல 2 புத்தகம் சாமுவேல் 6:2 இறைவசனத்தில் நாம் காணுகின்றோம். தாவீது அரசர் உடன்படிக்கை பேழை எடுத்து வர யூதேயா சென்றார் என்று. ஆக யூதேய மலைநாட்டிற்கு அன்னை மரியாள் எலிசபெத்தலை சென்றாள் என்பதும், உடன்படிக்கையின் பேழை எடுத்துவதற்காக தாவீது யூதேயா சென்றார் என்றும் சொல்லப்படுகிறது. 2வது நிகழ்வு பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி 1:43 இறைவசனம், எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். 2வது புத்தகம் சாமுவேல் புத்தகம் 6:9 இறைவசனம் தாவீது சொல்லுவதை கேட்கிறோம். இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார். தாவீது அரசு சொல்லுகிறார், இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்ற அச்சத்தோடு தாவீது அரசர் கேட்டு அந்த பேழையை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அன்னை மரியாள் இயேசுவை சுமந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது 3வது நிகழ்வாக நாம் பார்க்க போவது லூக்கா எழுதின நற்செய்தி 1:44 இறைவசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது. எலிசபெத் அம்மாள் ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாள் சொல்லுகின்ற வார்த்தை, என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார், வாழ்த்து பெற்றவள் என்று சொல்லுகின்ற பொழுது, உன்னுடைய வாழ்த்துறையால் என் வயிற்றிலே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று சொல்லுகிறார் எலிசபெத் அம்மாள். 2 புத்தகம் சாமுவேல் 6:14 இறைவசனத்தில் காணுகிறோம். ஆண்டவரின் பேழையின் முன்னால் தாவீது தம் முழு வலிமையோடு நடனம் ஆடுகிறார், ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு. இது எதை குறிக்கிறது? அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் இருந்த பொருட்களைப் போல அதையும் விட மேலானதாக அன்னை மரியாளுடைய உதரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக, உணவாக, அனைத்து நாடுகளையும் வழிநடத்தக்கூடிய தகுதியை பெற்றவராக அன்னை மரியாளுடைய உதரத்திலே இருக்கிறார். இதுதான் அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்று நாம் காணுகிறோம். அதோடு நின்று விடாமல் நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் 3 மாதங்கள் அங்கே தங்கி எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தார் என்று லூக்கா எழுதிய நற்செய்தி 1:56 நாம் காண்கின்றோம். அதே போல ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கி நின்று ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கும் அவர் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் என்றும் நாம் 2வது புத்தகம் சாமுவேல் 6:11 இறைவசனத்திலே காணுகின்றோம். இவ்வாறு இறைவனுடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதுமாக நிரம்பி இருந்தது போல அன்னை மரியாளோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலிசபெத் அம்மாளுடைய இல்லத்திலே இறைவனுடைய பிரசன்னம் முழுவதுமாக இணைந்திருந்ததை நாம் காணுகின்றோம். உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாள் தன் உதரத்திலே தன் மகனை தாங்கியதினால் உடன்படிக்கையின் பேழை என்று அழைக்கப்படுகிறாள். இன்று நாம் அனைவருமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் இதயத்தில் தாங்கிக் கொள்கிறோம். நற்கருணை வடிவிலே நம் இதயத்திலே வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் இதயத்திலே தாங்கி பிறருக்கு இயேசு வெளிப்படுத்த செல்லுகிறோம். அன்னை மரியாளுடைய பயணம், அன்னை மரியாளுடைய பிரசன்னம் எந்த அளவிற்கு
வார்த்தையாக்கி இறைவனையும் வாழ்வாகிய இறைவனையும் வழிநடத்தக்கூடிய இறைவனையும் அன்னை மரியாள் சுமந்து சென்றாலோ, அதே போல நாமுமே உடன்படிக்கையின் பேழை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்று எந்த அளவிற்கு வெளிப்படுத்தப்பட்டாலோ, நாமும் அந்த தாயின் பிள்ளையாக இருக்கின்ற நாமும் இயேசுவை நம் இதயத்திலே சுமந்திருக்கின்ற பொழுது நாமும் இயேசுவின் உடன்படிக்கையின் பேழை என்று சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் அந்த வார்த்தையின் வழியாக இயேசுவை தன் உதரத்திலே தாங்கி நமக்கு பெற்றுக் கொடுத்தாள். ஆனால் அதே நீங்களும் நானும் நற்கருணை பெறுவதற்கு முன்னதாக திருப்பலி நேரத்தில் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும் என்று சொல்லிவிட்டு நாமும் இயேசுவினுடைய நற்கருணை உட்கொள்கிறோமே. அப்பொழுது இயேசுவை நம் இதயத்தில் அல்லவா சுமக்கின்றோம். உடன்படிக்கையின் பேழையில் சுமந்த அந்த புனித பொருட்களைப் போல அன்னை மரியாள் தன் திருவயிற்றிலே சுமந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் இயேசுவை நம் இதயத்தில் சுமக்கின்றோம். ஒரு விதத்தில் நாமும் நற்கருணையின் உடன்படிக்கையின் பேழையாகத்தான் காணப்படுகிறோம். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்வதுதான் மிகவும் மன வருத்தத்திற்குரிய தருணமாக இருக்கிறது. எனவே உடன்படிக்கையின் பேழையாகிய அன்னை மரியாளோடு இந்த வணக்க மாதத்தின் 14வது நாளிலே பயணித்து கொண்டிருக்கிற நாம் இனி வருகின்ற காலங்களில் நாம் அன்னை மரியாளைப் போல உடன்படிக்கையின் பேழையாக தொடர்ந்து வாழ, இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சகோதர சகோதரிகளாக வாழ இந்த வணக்க மாதத்திலே அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நடப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.